பாதுகாப்பு கேட்க முடியும். என்ன பாதுகாப்புனா, இந்த மாதிரி நான் லோனை வாங்கிட்டேன், என்னால் வந்து கட்ட முடியல, அதனால வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, குறிப்பிட்ட வங்கியில் இவ்வளோ பணத்தை இந்த லோன் நம்பரை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் கோர்ட்டில் சொல்லணும். இது வந்து இந்த அட்ரஸில் கொடுத்துருக்கறதுனால இவங்க இந்த அட்ரஸுக்கு வந்து இந்த பிரச்சனை பண்ணக்கூடாது. இந்த பிரச்சனை பண்ணால் கூட இந்த சம்மந்தப்பட்ட இந்த நபர்களும் வரக்கூடாதுன்னு வாங்கலாம், இல்லை சம்மந்தப்பட்ட எந்த நபர்களும் வரக்கூடாதுன்னு வாங்கலாம். அதாவது இந்த நேரத்தில் வரக்கூடாதுன்னு வாங்க. அது எப்படி நம்ம ப்ரேயரை கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் இந்த ஓஎஸ்ன்றது அமையும். அதனால இது நுழையக்கூடாதுன்னு அந்த ஒரு ஆர்டர் வாங்கலாம். அதே போல் இந்த கஸ்டமர் கேர் சர்வீஸுக்கு வந்து இப்படி ஒரு காப்பி நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த எஸ்ஆர் காப்பியை வந்து அந்த கஸ்டமர் சர்வீஸுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி விட்டுருவோம். அது அப்போ தான் அவன் தான் ஃபீட்பேக் கொடுக்குறது. அதாவது இந்த ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஒரிஜினல் ஷூட்டுங்கிறத வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போட்டிருக்காரு, போட்டு ஒரு நம்பர் ஆக்கி வச்சிருக்காரு, இந்த மாதிரி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் கேட்டிருக்காங்க. அதனால குடும்பமான வரைக்கும் நம்மளோட கஸ்டமர் கேர் சர்வீஸில் வந்து இந்த ரெக்வஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க. எது பேங்க் சைடில் டெய்லி ஃபீட்பேக் கொடுக்கும்போது கொடுப்பாங்க, ஃபைல் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அப்படி பண்ணும்போது கூட உங்கள் ஸ்டேட்டஸ் மாறலாம். இந்த மாதிரி வந்து ரெக்கவரி ஏஜென்ட், டெலிகாலிங் ரெண்டுத்துக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சில பேர்